புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா செனையக்குடி கிராமம் கீழத்தெருவைச் சேர்ந்த சின்னையா மகன் ரவி என்பவர் தனது உடன்பிறந்த சகோதரர் தமிழரசன் என்பவருடன் பாகப்பிரிவினை தொடர்பான நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றுள்ளது. நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் சூழலில் ரவி தனது வயலில் கடலைச் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தபோது அவரது அண்ணன் தமிழரசனின் மகன் மணிகண்டன், தமிழரசன், அவரது மனைவி புவனேஸ்வரி, மேலும் செனையக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா மகன் மணிகண்டன் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து ரவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் ரவிக்கு தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டு 8 தையல்கள் போடப்பட்டு தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கீரனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளில் ஒருவரான தமிழரசன் மட்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மற்ற குற்றவாளிகள் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட ரவியின் மனைவி பாண்டீஸ்வரி என்பவர் நேற்று புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா அவர்கள் மீதமுள்ள குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிகிச்சையில் உள்ள ரவி தனது அண்ணன் தமிழரசன் மற்றும் அவரது மகன் மணிகண்டன் ஆகியோரால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என ஏற்கனவே கீரனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.